ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 308வது சிறப்பு பதிவு 3 அதிசக்தி திவ்ய முருகர் சிலைகள், முப்பெரும் கோவில்கள், கண்பார்வை நல்கும் கந்தன், சிற்பியின் அதீத பக்தி தியாகத்தின் கதை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு B.K. சரவணகுமார் அவர்களது சேனலில் அவருடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெரிவித்துள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். மாசி மகம் மார்ச் மாதம் 2ஆம் தேதியன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இச்சமயம் வரும் மகம் நட்சத்திரம் தேவகுலம், வீரியம், அருட்சக்தி நிறைந்தது. அது குறித்தும் பார்த்துவிட்டு மீண்டும் தலைப்புக்கு வருவோம். முருகப்பெருமான் தேவ சேனாதிபதி ஆவார். மாசி மகத்தன்று பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை என பல முக்கிய முருகன் கோவில்களில் உற்சவர் தீர்த்தவாரியாக குளம், ஆறு, கடல் சென்று நீராட்டுவிக்கப்படுவார். பின்னர் பால், பன்னீர், சந்தனம் அபிஷேகம் மூலவருக்கு நடைபெறும். காவடி, வேல் வழிபாடு விசேடமாகும். அன்று காலை புனித நீராடி வேல் பூஜை செய்து கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். ஏழைகளுக்கு தானம் செய்வதும் நல்ல புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும். ஒவ்வொரு ஆண்டும் இதை அவசியம் நாம் நினைவில் கொண்டு மாசி மகத்தை கொண்டாட வேண்டும். சிக்கலில் சிங்காரவேலர், எண்கண்ணில் சுப்பிரமணிய சுவாமி, எட்டுக்குடியில் சுப்பிரமணிய சுவாமியாகவும் காட்சி தரும் 6 முகம் கொண்ட மயில் மேல் அமர்ந்த அற்புத வேலவர் சிலைகளை வடித்தவர் ஒரே சிற்பிதான் என்பது பலருக்கும் புதிதான விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த சிற்பியின் கதையோ அதிசயத்தக்க விதத்தில் முருகப்பெருமானின் அருளை உள்ளடக்கியது. சிற்பிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். வாஸ்து சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், அளவியல் கணிதம், யோக தியானம், மந்திர ஸ்தோத்திரம் என அனைத்தும் உள்ளடக்கியது சிற்பக்கலை படிப்பு. 12 முதல் 15 வருடங்கள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே முதல் சிலை வழங்க அனுமதியானது வழங்கப்படும். சிக்கல் கோவிலில் சிவன் மற்றும் மகாவிஷ்ணு சன்னதிகள் அருகருகே அமைந்திருக்கும். இது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் அருகே உள்ள சிக்கல் கிராமத்தில் அமைந்து உள்ளது. இங்கு மூலவர்களாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் நவநீதேஸ்வரர் சிவன் மற்றும் மகாவிஷ்ணுவின் பெயர்கள் சூட்டப்படாமல் தனி சன்னதி கொண்டு மூலவர் சிவனுக்கு முன் அருள் பாலிக்கும் சிங்காரவேலன் பெயரிலேயே இக்கோவில் அழைக்கப்படுகிறது. காரணம், இங்குள்ள முருகப்பெருமானின் தனிப்பெரும் சிறப்பு ஆகும். இங்கு மூலவராக நவநீதேஸ்வரர் சிவன் இருந்தாலும் உற்சவராக முருகப்பெருமானே வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி அருளுகின்றார். சிங்காரவேலன் என்ற பெயர் வந்ததே அந்த மயில் மேல் அமர்ந்த ஆறுமுகப் பெருமானின் 12 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய அற்புத திருக்கோலம்தான். வர்ணிக்க இயலாத அழகுடன் திகழ்ந்த இந்த சிலையை செய்தவர் நாகப்பட்டினம் அருகிலுள்ள பொருள் வைத்த சேரி என்ற கிராமத்தில் வசித்த தெய்வீக சிற்பி ஆவார். சர்வசதா காலமும் சரவணபவ மந்திரத்தை ஓதி வந்த முருக பக்தரான அவர் அற்புதமாக வடித்த முருகன் சிலையே இங்கு உள்ளது. ஐப்பசி மாதத்தில் அசுரன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதியிடம் இருந்து சக்திவேல் வாங்கும் நிகழ்வு இங்கு 10 நாள் திருவிழாவாக விசேடமாக கொண்டாடப்படுகின்றது.
தேரோட்டம் முடிந்த 5ஆம் நாள் முருகப்பெருமான் அன்னையிடம் பெற்ற வேலுடன் சன்னதிக்கு திரும்புகின்றார். அப்போது அற்புத அதிசய நிகழ்வாக அன்னையிடம் வேலை வாங்கியதும் சிங்கார வேலரின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பும். இதை நானே சிறுவயதில் நேரில் கண்டு வியந்திருக்கிறேன். சாம்பிராணி புகைமூட்டத்தின் நடுவில் முருகப்பெருமானின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்பி இருந்தன. இதை தரிசிக்க வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். சிங்காரவேலரை தரிசித்தால் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வைப்பார் என்பதனால் எப்போதும் பிற சன்னதிகளை விட அவர் சன்னதியிலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும். இத்தனை சிறப்பு மிக்க அற்புத வடிவமைப்பு பெற்ற சிலையை கண்டு வியந்த சோழ மன்னன் இவ்வாறு செய்த சிற்பிக்கு ஏராளமான பரிசுகள் பாராட்டுகள் வழங்கி கௌரவித்திருக்க அல்லவா வேண்டும். ஆனால் அவன் மனதிலோ ஒரு குரூர எண்ணம் தோன்றியது. இவ்வளவு அழகான சிலை என் அரசாட்சிக்குட்பட்ட இக்கோவிலில் மட்டுமே இருக்க வேண்டும். சிற்பிகள் பல நாடுகளுக்கும் அழைப்புகளை ஏற்று சென்று வரக்கூடியவர்கள். ஆதலால் இந்த சிற்பி சிலை செதுக்க தேவையான வலது கை கட்டை விரலை வெட்டிவிட வேண்டும் என்று எண்ணியவன் தனது ஆணையை கூறி அதனை உடனே நிறைவேற்றினான். அதீதமான வலியால், அதைவிட மனவேதனையால் துடிதுடித்தார் சிற்பி. ஐயோ, என் மனக்கண்ணில் எப்போதும் எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானை நான் இனி சிலையாக வடித்து அழகு பார்க்கவே முடியாதா? முருகா, ஞான பண்டிதா, இது நீ எனக்கு வைக்கும் சோதனையா? இது நரக வேதனையையல்லவா தருகிறது என்று கதறி அழுதார். நாளடைவில் மனம் தேறி மன்னனுக்கு தெரியாமல் எட்டுக்குடி என்ற ஊருக்கு வந்தார். இதுவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஊர் ஆகும். அப்போது அவ்வூரை முத்தரசன் என்ற பெயர் கொண்ட குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். சிற்பி மறைவிடத்தில் மிகவும் பிரயத்தனப்பட்டு கடின முயற்சியாக மற்றொரு முருகன் சிலையை செய்து முடிக்க இருக்கிறார் என்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. முத்தரசன் அங்கு வரவும் சிலை முழுமையாக வடிக்கப் பெறவும் சரியாக இருந்தது. அப்போது திடீரென அந்த சிலையில் இருந்த மயிலுக்கு உயிர் வந்தது. அது பறக்க ஆரம்பிக்க மன்னன் அருகிலிருந்த காவலர்களுக்கு அதை எட்டி பிடியுங்கள் என்று உத்தரவிட்டான். காவலர்கள் மயிலை பிடித்து அது மீண்டும் ஓட முடியா வண்ணம் அதன் கால்களை சிறிதளவு உடைத்தனர். அதன்பின் மயில் சிலையாக அங்கேயே நின்றுவிட்டது. மன்னன் கூறிய எட்டிப்பிடி என்ற வார்த்தையே அந்த ஊரின் பெயராக மாறி பின்னாளில் எட்டுக்குடி என்று மருவியது. இப்போது அந்த பெயரே நிலைத்து நின்றுவிட்டது. இந்த சிலையின் தனிப்பட்ட தன்மை என்னவென்றால், தன்னை பார்க்கும் பக்தரின் மனநிலைக்கு ஏற்ப இங்கு எழுந்தருளி இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருவார். இது எங்கும் இல்லாத அதிசயம் ஆகும். குழந்தையாக நினைத்து பார்த்தால் குழந்தை வடிவிலும், இளைஞனாக நினைத்து பார்த்தால் வாலிப வயதிலும், முதியவராக நினைத்து பார்த்தால் வயோதிக வடிவிலும் காட்சி அருளி பக்தர்களை ரட்சிக்கின்றார். இங்கு பிரகாரத்தில் முருகருடன் போருக்கு சென்ற நவ வீரர்களுக்கும் சிலைகள் இருப்பது சிறப்பு. இங்கு முருகர் அம்பரா துணியிலிருந்து அம்பை எடுக்கும் வீர சௌந்தரியம் உள்ளவராக விளங்கி பய உணர்வு கொண்ட பக்தர்களுக்கு வீரமுடன் ஞானமும் ஊட்டுகிறார். இவ்வாறு எட்டுக்குடியில் சிற்பியின் சிலை உள்ள விவரம் மன்னனுக்கு ஒற்றர்கள் மூலம் தெரிந்துவிட அவன் பெரிதும் சீற்றமடைகிறான். அவனுக்கு தான் மன்னன், பேரரசன் என்ற அகம்பாவம் தலைக்கு ஏறியது. ஒரு சாதாரண சிற்பி என் தண்டனையையும் மீறி இவ்வாறு செய்தானா? என்ன ஆணவம்! இந்த சிலையை பார்த்ததோடு அவன் உலகத்தை பார்க்கும் பார்வை இனி முடிந்துவிடும். அவன் கண்கள் இரண்டையும் குருடாக்கி விடுங்கள் என்பது அவன் காவலர்களுக்கு இட்ட அடுத்த ஆணை. நிலையில்லாத மனிதன் என்றும் நிலை பெற்ற கடவுளுக்கு சேவை செய்தவரை தண்டித்தான். தணலான சூட்டுக்கோலால் சுடப்பட்டு தன் இரு கண் பார்வைகளையும் ஒருங்கே இழந்து குருடரானார் அந்த தெய்வீக சிற்பி. ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேனோ! இனி என்னால் என் மனக்கண்ணில் வாழும் முருகனை சிலையாக வடிக்கவே முடியாதே என்று கதறி துடிதுடித்தார் அவர். அடுத்து
அவர் தற்சமயம் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எண்கண் கிராமத்திற்கு வந்தார். அப்போது இந்த கிராமத்திற்கு இந்த பெயர் கிடையாது. அங்கு பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவில் இருந்தது. ஆனால் தற்சமயம் எண்கண் முருகர் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு எவ்வாறு வந்தது? மீண்டும் சிற்பி கதைக்கு வருவோம். சிற்பி கண்ணிழந்தாலும் இரவு பகலாக ஊன் உறக்கமின்றி தவித்தார். என்னால் இதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியாது. எப்படியாவது மற்றொரு முருகர் சிலையை வடித்தே ஆக வேண்டும். அவர் கைகளால் தடவி தடவி தக்க கல்லை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு அந்த கல்லில் உள்ளுணர்வில் முருகன் வடிவம் தத்ரூபமாக தெரிந்தது. ஒரு பழைய பாடல் இருக்குமே, கல்லிலே கலைவண்ணம் கண்டார், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தார் என்று. செய்விப்பவர் முருகன், செய்பவர் கருவியான சிற்பி. தனக்கு துணையாக சிற்பக்கலை தெரிந்த ஒரு சிறுமியை வைத்துக்கொண்டு சிலை செய்ய துவங்கினார் சிற்பி. அவர் அகக்கண்கள் அதற்கு வழிகாட்டின. அவ்வாறு ஒருமுறை உளியை அடித்தபோது அது இடத்தை காட்ட கை வைத்திருந்த சிறுமியின் விரலில் பட்டு இரத்தம் பீரிட்டெழுந்து அவரது இரு கண்களிலும் தெரித்தது. என்ன ஆச்சரியம்! இப்போது அவர் இரு கண்களும் பளிச்சென்று முன்னைவிட துல்லியமாக பார்வை வரப்பெற்று மிளிர்ந்தன. உடனே தாங்க முடியாத மகிழ்ச்சியுடன் என் கண் என் கண் என்று கூவினார் அவர். தெரிகிறது என்று சொல்லக்கூட வராமல் ஆனந்தத்தில் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. ஆகவேதான் அந்த ஊர் முதலில் என் கண் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி என் கண் என்று தற்சமயம் அழைக்கப்பட்டு வருகிறது. விவரமறிந்த சோழ மன்னன் ஓடோடி வந்தான். சிற்பியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினான். முருகப்பெருமான் அவனுக்கு சாதாரண பாடத்தையா புகட்டினார்? தந்தைக்கே உபதேசித்த தகப்பன் சாமியாயிற்றே அவர். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று ஈசனுக்கு 5 முகங்கள், அதோடு அதோ முகம் என்ற கீழ்முகமும் கொண்டு 6 முகமாக சிவசக்தி தத்துவமாக வேல் கொண்டு விளங்கும் வேலவனுக்கு ஈடு இணை ஏது? 6 படை வீடுகள், 6 எழுத்தான சரவணபவ மந்திரம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்து அதற்கு அப்பாலான நிலையிலும் இருப்பவன் எம்பிரான் முருகப்பெருமான். அந்த ஆறுமுக கடவுளின் அருவமாகி உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பரமமாகி 6 நிலைகளில் இருந்து ஜோதி பிணமான கருணைக்கூர் முகங்கள் 12 திருக்கரங்கள் பற்றி கூற உதவியதே அவன் திருவருளால் அன்றோ? வெற்றிவேல் வீரவேல் ஞான சக்திவேல் போற்றி போற்றி. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.